விஜயை காலி பண்ண பகீர் திட்டம். டெல்லிக்கு எதிராக தாவேகாவை தூண்டிவிடும் அந்த 4 பேர் ஆதரவு கொடுத்துவிட்டு ஆப்படிக்க திட்டம் போடுவதன் பின்னணி மர்மம் வெளியானது. வணக்கம் நண்பர்களே. தற்பொழுது தமிழகத்தில் உள்ள திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் பாஜகவை எதிர்ப்பது ஒன்றையே தங்களது பிரதான அரசியலாக வைத்திருக்கிறார்கள். இப்படி தாங்கள் பாஜகவை எதிர்த்தால்தான் தமிழ்நாட்டில் உள்ள சிறுபான்மையினர் தங்களை ஆதரிப்பார்கள் என்று இவர்கள் கணக்கு போடுகிறார்கள். ஆனால் இப்போது இவர்களது சிறுபான்மை ஓட்டுகளுக்கு வேட்டு வைக்க விஜய் வந்துவிட்டார். மேலும் இவர்களை பொறுத்தவரை பாஜகவை எதிர்த்து எப்படிப்பட்ட அரசியல் செய்தாலும் அதை டெல்லி மேலிடம் கண்டுகொள்வதில்லை. இவர்களை ஒரு பொருட்டாக கூட நினைப்பதில்லை. மு.க. ஸ்டாலின் கூட தனது ஆட்சி காலத்தில் பாஜகவுக்கு எதிராக எத்தனையோ வீடியோக்களை வெளியிட்டு பார்த்தார். அப்படி இவர் ஒவ்வொரு வீடியோ வெளியிடும் போதும் திமுகவுக்கு சரியான அட்டாக் கொடுத்தார்கள். அப்படிதான் டெல்லியிடம் மு.க. ஸ்டாலின் பெரிய அளவில் அடி வாங்கிக் கொண்டே வந்தார். என்றாலும் டெல்லிக்கு எதிரான அரசியல் செய்தால் மீண்டும் வெற்றி பெற்றுவிடலாம் என்று நினைத்த மு.க. ஸ்டாலினுக்கு இந்த தேர்தல் மரண அடி கொடுத்துவிட்டது. அவரே தேர்தலில் தோல்வியடைந்தது கோபாலபுரமே கதி என்று ஆகிவிட்டார். இந்த நிலையில்தான் அடுத்தபடியாக டெல்லிக்கு எதிராக தங்களால் அரசியல் செய்ய முடியாது என்பதால் விஜயை பாஜக அரசுக்கு எதிராக கொம்பு சீவி விட திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் திட்டமிட்டு வருகிறார்கள். அதனால்தான் நேற்றிலிருந்தே பாஜக மோடி என்கிற வார்த்தையே சொல்லவே தமிழக வெற்றி கழகம் பயப்படுகிறது. டெல்லி மேலிடத்திற்கு எதற்காக நீங்கள் இப்படி பயப்படுகிறீர்கள் என்று திமுக கூட்டணியில் உள்ள சில கட்சி தலைவர்கள் வெளிப்படையாகவே விஜயை நோக்கி கேள்வி எழுப்புகிறார்கள். இந்த நிலையில் நேற்று திமுகவும் தாவேகாவை விமர்சித்து தங்களது எக்ஸ் பக்கத்தில் ஒரு பதிவு போட்டுள்ளது. அந்த பதிவில் தான் கட்சி தொடங்கிய போது பாசிச பாஜக என்று சொன்ன விஜய் இப்போது பாஜக குறித்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அப்படி என்றால் அவருக்கு பாசிச பாயாசம் இனிக்க தொடங்கிவிட்டதா? அதேபோல் அவர் கூடுதலான தொகுதிகளில் வெற்றி பெற்ற போதும் தமிழக ஆளுநர் அறுதி பெரும்பான்மை தொகுதிகளை காண்பித்தால் மட்டுமே ஆட்சி அமைக்க அனுமதி கொடுப்பேன் என்று கூறிய பிறகும் கூட அவருக்கு எதிராக தாவேகா ஒரு எதிர்கருத்து கூட சொல்லவில்லை. அந்த அளவுக்கு பாஜக என்கிற வார்த்தையை சொல்வதற்கே பயந்து கிடக்கிறார் விஜய். இப்படி இருந்தாலும் எப்படி டெல்லி அரசியலுக்கு எதிராக இவர் தாக்குப்பிடிக்கப் போகிறார் என்று திமுக அந்த பதிவில் தெரிவித்துள்ளது. அந்த வகையில் தற்போது திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ள நிலையில் அவர்கள் விஜயை டெல்லி மேலிடத்துக்கு எதிராக கொம்பு சீவிவிட தயாராகிவிட்டார்கள். அதாவது விஜயை உறவாடி கெடுக்க வேண்டும் என்கிற முடிவுக்கு தற்போது திமுக கூட்டணி கட்சிகள் வந்துவிட்டார்கள். அப்படி ஒரு திட்டத்துடன் தான் அவருக்கு வெளியில் இருந்தபடி ஆதரவு கொடுத்துள்ளார்கள். இதனால் இனிமேல் ஒவ்வொரு நாளும் டெல்லி பாஜகவுக்கு எதிராக அரசியல் செய்யுமாறு விஜயை இவர்கள் தூண்டிவிட்டு கொண்டே இருப்பார்கள். டெல்லிக்கும் இவருக்கும் இடையே கடுமையான மோதல் வெடிக்க வேண்டும். இவரது ஆட்சிக்கு டெல்லி மேலிடம் சரியான நிதியோ அல்லது எந்த ஒரு அனுசரணையோ போக்கையோ கடைபிடிக்காமல் தமிழ்நாட்டில் மிகவும் மோசமான ஆட்சி நடக்க வேண்டும். அப்படி விஜய்க்கு ஒரு மோசமான ஆட்சியை கொடுத்துவிட்டால் அதற்கு தமிழக மக்கள் இவரை அடுத்த தேர்தலில் ஓரங்கட்டி விடுவார்கள் என்று டெல்லிக்கு எதிராக விஜயை பயங்கரமான அரசியலை செய்ய வைக்க வேண்டும் என்கிற திட்டத்துடன் தான் திமுக கூட்டணி கட்சிகளின் அவருக்கு ஆதரவு கொடுத்திருப்பதாக அறிவாலய வட்டார தகவல் ஒன்று தெரிவிக்கிறது. அதனால் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இவர்களின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு அடுத்தபடியாக டெல்லி மேலிடத்திற்கு எதிராக கடுமையான அரசியலை விஜய் கையில் எடுப்பாரா, இல்லை மோடியுடன் மோதினால் நம்முடைய மண்டைதான் உடையும் என்று திமுக கூட்டணி கட்சிகளின் சதிவலையில் விழாமல் தப்பித்துக் கொள்வாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த செய்தி. விஜய் தலைக்கு மேல் தொங்கும் கத்தி, ஆபத்தோடு விளையாட போகும் தாவேகா. அரசியல் கட்சிகளை பொறுத்தவரை தங்களுக்கு ஆதாயம் இல்லாமல் மற்ற கட்சிகளுக்கு எதையும் செய்ய மாட்டார்கள். அப்படித்தான் திமுக கூட்டணி உள்ள கட்சிகள் எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தராமல் எதற்காக நாங்கள் இந்த கூட்டணியில் இருக்க வேண்டும் என்று மு.க. ஸ்டாலினிடத்தில் மோதலில் ஈடுபட்டார்கள். அப்படிப்பட்ட திமுக கூட்டணி கட்சிகள் இப்போது விஜய்க்கு ஆதரவு அளிப்பதோடு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்க விஜய் அதில் பங்கெடுக்காமல் வெளியில் இருந்தே ஆதரவு கொடுக்கிறார்கள். இப்படி தற்போதைக்கு விஜய்க்கு ஆதரவு கொடுத்தால் போக போக அவர்களுக்கு இது கசக்க தொடங்கிவிடும். காரணம், தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்தவர்களாக அமைச்சர்களாகவும் மொத்த பொறுப்புகளிலும் இடம்பெறுவார்கள். அப்படி யார் யாரோ ஆட்சி அதிகாரத்தை அனுபவிக்கும் போது நாம் எதற்காக விஜய்க்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று இந்த கூட்டணி கட்சிகளில் 2 பேர் மனதளவில் நினைத்து சட்டசபையில் நடைபெறும் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது விஜய்க்கு எதிராக ஓட்டு போட்டாலே அவரது கதை முடிந்துவிடும். அப்படி ஒரு முறை விஜயின் ஆட்சி கவிழ்ந்தால் விஜய் பெரும்பான்மையை இழந்துவிட்டார் என்று முதலமைச்சர் பதவியை உடனடியாக இழப்பதோடு ஆளுநரும் ஆட்சியை கலைக்க உத்தரவிட்டு விடுவார். அதனால் இப்படி அறுதி பெரும்பான்மை தொகுதியில் வெற்றி பெறாமல் தான் எந்த திமுகவை எதிர்த்து அரசியல் செய்தாமோ அந்த திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளின் ஆதரவு பெற்று விஜய்
விஜய் ஆட்சி அமைப்பது என்பது கத்தி மேல் நடப்பது போன்றுதான். அவரது தலைக்கு மேல் எப்போதும் கத்தி தொங்கிக் கொண்டே இருக்கும். அந்த கத்தி எப்போது வேண்டுமானாலும் அவர் தலையில் விழலாம். அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான பயணத்தை தான் விஜய் மேற்கொள்ளப் போகிறார். இதன் காரணமாகவே தங்களுக்கு ஆதரவு கொடுக்கும் கட்சிகளுக்கு ஓரிரு அமைச்சர் பதவிகளை கொடுத்து அவர்களை தங்களது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கலாம் என்று விஜய் தரப்பு திட்டமிட்ட போது அதற்கு அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. இதற்கு என்ன காரணம் என்றால், எக்காரணம் கொண்டும் விஜயின் பிடிக்குள் தாங்கள் சிக்கிவிடக்கூடாது. நாம் போடும் ஆணைக்கு தான் அவர் கட்டுப்பட்டவராக இருக்க வேண்டும். நாம் என்னென்ன சொல்கிறோமோ அதை தான் விஜய் செய்ய வேண்டும். நாம் சொல்லும் திட்டங்களை அவர் நிறைவேற்ற வேண்டும். நாம் சொல்லும் அரசியலை தான் அவர் செய்ய வேண்டும். குறிப்பாக மோடிக்கு எதிரான அரசியலை அவர் செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட பல திட்டங்களுடன் தான் தற்போது திமுக கூட்டணி அவருக்கு ஆதரவு அளித்திருக்கிறது. அதனால் அவர்கள் சொல்லும் விஷயத்தை பின்பற்றாமல் தமிழக வெற்றிக் கழகத்திற்கென்று ஒரு கொள்கை உள்ளது என்று சொல்லிக்கொண்டு விஜய் தன்னிச்சையாக செயல்பட்டால் அவர் தலைக்கு மேல் தொங்கும் அந்த கத்தி எப்போது வேண்டுமானாலும் அவர் தலையில் அழுந்து விழலாம். அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான பயணத்தை தான் இன்று முதல் விஜய் தொடங்க இருக்கிறார். இனிமேல் அவருக்கு ஆபத்து வெளியில் எங்கும் இல்லை. அவருக்கு தற்காலிகமாக ஆதரவு கொடுத்துள்ள திமுக கூட்டணி கட்சிகளின் கையில் தான் உள்ளது என்று தமிழக அரசியல் வட்டாரங்களில் பலரும் அடுத்து இந்த திமுக கூட்டணி கட்சிகளால் விஜய்க்கு எப்படிப்பட்ட ஆபத்துகள் எல்லாம் வரப்போகிறது என்பதை பட்டியல் போட்டு பேசி வருகிறார்கள். அடுத்த செய்தி. புதுச்சேரியில் 5வது முறை முதலமைச்சராகும் ரங்கசாமி. சமீபத்தில் புதுச்சேரியில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெற்றுள்ளது. இதனால் என்ஆர் காங்கிரஸ் தலைவரான ரங்கசாமி மீண்டும் அங்கு முதலமைச்சராகிறார். புதுச்சேரியில் மொத்தம் 30 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இதில் ஆட்சி அமைக்க 16 தொகுதிகள் தேவை. இந்த தேர்தலில் என்டிஏ கூட்டணி 18 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கப் போகிறது. என்டிஏ கூட்டணியில் இடம்பெற்றுள்ள என்ஆர் காங்கிரஸ் 12 தொகுதிகளிலும், பாஜக 4 தொகுதிகளிலும், அதிமுக 1 தொகுதியிலும், எல்ஜேகே 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றனர். இதனால் ரங்கசாமி தலைமையில் என்டிஏ கூட்டணி ஆட்சி உருவாகிறது. மேலும் புதுச்சேரியில் 2001ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சி சார்பில் ரங்கசாமி முதலமைச்சரானார். அதன் பிறகு 2006 2வது முறையும், 2011 3வது முறையும், 2021 4வது முறையும் வெற்றி பெற்று முதலமைச்சரானவர் தற்போது 2026லும் வெற்றி பெற்று 5வது முறையாக புதுச்சேரி முதலமைச்சராகியிருக்கிறார். இந்த நிலையில் வருகிற மே 13ஆம் தேதி ஆளுநர் மாளிகையில் எளிமையான முறையில் ரங்கசாமி முதலமைச்சராக பதவியேற்க உள்ளார். விஜயின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்ற திரிஷா. சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு விஜயின் மனைவி சங்கீதா விவாகரத்து கோரி நீதிமன்றத்துக்கு சென்றார். அதோடு ஒரு நடிகையுடன் விஜய் பழகி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இதனால் அப்போதிலிருந்தே திரிஷா கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாகி வந்தார். அந்த விமர்சனங்கள் காரணமாக விஜயின் அரசியல் வாழ்க்கையில் பின்னடைவு ஏற்படுமோ என்று கருதப்பட்டது. என்றாலும் அவரது மனைவி விவகாரம் விஜயின் அரசியல் வாழ்க்கையை எந்த வகையிலும் பாதிக்கவில்லை. இந்த நிலையில்தான் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியான அன்றைய தினம் திருப்பதி கோவிலுக்கு சென்றுவிட்டு விஜயை சந்தித்த திரிஷா இன்று அவர் முதலமைச்சராக பதவியேற்ற விழாவிலும் கலந்து கொண்டார். இந்த விழாவில் எத்தனையோ தலைவர்கள் சந்தித்த போதும் திரிஷாவையே ஊடகங்கள் மொய்க்க தொடங்கின. மேலும் இதுவரை தமிழக அரசியல் வரலாற்றில் முதலமைச்சராக பதவியேற்ற அனைத்து தலைவர்களுமே வேட்டி சட்டையில் தான் முதலமைச்சர் பதவி ஏற்பு விழாவில் கலந்து கொண்டார்கள். ஆனால் முதல் முறையாக விஜய் கோட் சூட்டில் முதலமைச்சர் பதவியை ஏற்றுக்கொண்டார். இதன் மூலம் நீண்ட காலமாக தமிழக அரசியலில் இருந்து வந்த வேட்டி சட்டைக்கு குட் பை சொல்லிவிட்டு விஜய் மூலம் கோட் சூட்டிற்கு வெல்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது.